பாத்திரத்தில் சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு புளியை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் உப்பு, மஞ்சப்பொடி, காயம், கொஞ்சம் ரசப்பொடி போட்டு கொதிக்க வைக்கணும். வெள்ளைப்பூடையும் ஜீரகமும் 1-2 தட்டி வச்சதை அந்த புளி தண்ணியோட சேர்த்துட்டோம். தக்காளியும் ஒரு 1/2 கப்பு, 1/4 கப்புலேருந்து 1/2 கப்பு அளவு இருக்கிற துவரம் பருப்பை வேக வச்சுருக்கேன். 3-4 அவரைக்காயும் அதோட சேர்த்து வேக வச்சுருந்தேன். இப்போ அவரைக்காயை சேர்த்துட்டேன். இந்த பருப்பு தக்காளியும் வேக வச்சுருந்தேன்னு சொன்னேனே, அதை நல்லா மசித்து அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்து ஒரு பொங்கு நல்லா பொங்கி வரட்டும். ரசம் எப்போவும் நமக்கு பொங்கி வரும்ல, அதே மாதிரி பொங்கி வரணும். வரும்போது கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை நிறையா, இந்த தண்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தண்டை கொதிக்கும் போதே போட்டுருங்க, இலையை கடைசியில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பொங்கி வந்தவுடனே இறக்கிடணும். இறக்குனதுக்கு அப்புறமேலு கொஞ்சம் போல் நெய் ஊற்றி மூடி வச்சிடணும். எப்பவும் ரசம் மூடி வைக்கணும். மணக்கக்கூடிய அவரைக்காய் ரசம் ரெடி.